2026ல் எல்லோரும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, அதாவது உறுதிமொழி. நானும் அந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன். அது என்னென்னு தானே பார்க்குறீங்க. வருஷத்துக்கு மொத்தம் 365 நாள் இருக்குது. அந்த 365 நாளும் நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ரெசல்யூஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வருஷம் நினச்சிருக்கேன். அதாவது நினச்சதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் பப்ளிக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, சொல்கிறதுனால எதுவுமே மாறப்போகிறதில்ல. எல்லாமே நம்மளோட கான்ஃபிடென்ட்டில் இருக்குது, நம்ம மனசில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு கிடையாது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நான் பண்ணுவேன். ஏன்னா என் மைண்ட் செட் என்ன தோணுதோ அதைத்தான் நான் பண்ண முடியும். உங்களுக்கும் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும் கண்டிப்பாக. இந்த வருஷம் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ண பாருங்கள். அதே மாதிரி போன வருஷத்தில், அதாவது நேற்று நடந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அதே திருத்தணியில் வந்து பார்த்திங்கன்னா 2 நபர்கள், ஒரு வயசானவரை வந்து பார்த்திங்கன்னா ரயில்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே நிற்க வச்சு ஒரே ஒரு அடி தான் அடித்தான். அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா மயங்கி கீழே விழுந்துட்டார். உயிருக்கு அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தான நிலையில் தான் இருக்கார். திருத்தணியில் மட்டும் எப்படி தான் அந்த கஞ்சாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. காவல்துறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்களா இல்லையானு கூட தெரியல. ஏன் அப்படின்னா, அந்த ரயில் நிலையத்தில் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அங்கே ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் வந்து ஒருத்தரை தைரியமாக அடிச்சுட்டு போகிறான்னா அவன் வந்து எவ்வளோ கட்சியோடு சுற்றிட்டு இருப்பான். அவன் கட்சியெல்லாம் அடித்து உடைக்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் செயல்படணும் இந்த இடத்துல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி செயல்படுறாங்களான்னு கேட்டால் இது கேள்விக்குறியாக தான் இருக்குது. எனிவே 2025 எக்கோட வெட்டு போகட்டும், நமக்கு அது தேவையில்லை. 2026 நல்லபடியாக இருக்கணும்னு நான் வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் 2026 நல்லபடியாக அமையணும்னு வேண்டிக்கிங்க. அப்படியே நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிறக்கும் நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.